ப்ரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நான் வந்து டே 14 வந்து நான் லூக்காம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா அது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரம், வேத பகுதி, அப்புறம் நான் முடித்தது எல்லாத்தையுமே டிக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவன் என் கூட பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும் நான் வந்து இதில் எழுதி வச்சுருக்கிறேன். அது மாத்திரமில்லை, இந்த மாதிரி ஒரு நோட்டில் வந்து நான் தேவன் பேசுகிற எல்லா வார்த்தையுமே வந்து இந்த மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? நீங்களும் வந்து தேவனுடைய வார்த்தை பயணத்தில் தொடர்ந்து பயணிக்க உங்களை கேட்டுக்கிறேன். இன்றைக்கி டே 14 வந்து பார்த்திங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 24 வரைக்கும் வாசித்தேன். இன்றைக்கி நான் 4:25 எழுந்திரிச்சேன். அப்புறமா 4:50 வரைக்கும் வார்ஷிப் அண்ட் ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் 4:50 5:15 வரைக்கும் நான் பைபிள் ரீட் பண்ணேன். இன்றைக்கி வந்து எனக்கு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா நான் மெடிடேஷன், அப்புறம் 6 o'clock வரைக்கும் நான் நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஜெபிக்க முடியாதவர்களுக்காக ஜெபம் பண்ணேன். இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தேவன் வந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா பூமியில் கூடியிருக்கிற அநேகர் மேலும் கடைசி கால ஆபத்துக்கள் வந்து ஒரு கண்ணி போல் வரப்போகுது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம தப்பணும் அப்படின்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஜெபம் பண்ணால் மாத்திரம்தான் நம்மளை வந்து கவலைப்படாமல் இருக்க முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் தலைமயிரில் ஒன்றும் விழாது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம இந்த கொடுமையான நாட்கள், கடைசி நாட்கள் வரப்போகுது. அதுக்கு நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நிறைய காரியங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்கும். காட்டி கொடுக்கப்படுவீங்க. இந்த காட்டி கொடுக்கப்படுவீங்க வாசிக்கும்போது அதில் அந்த வசனத்தில் பார்க்கும்போது நீங்கள் பாருங்களேன், பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும், அப்போ நம்ம பெற்றவங்க கூட வந்து காட்டி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி உபத்திரவங்கள் நமக்கு வரப்போகுது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம விழித்திருக்கணும்னு சொல்லி ஆண்டு விரும்புகிறாங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஜெபிக்க முடியாதவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தேவன் ஒரு உந்துதலை கொடுத்தாரு. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் வீட்டில் ஜெபிக்க முடியாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு நிர்விசாரம், ஒரு சோர்வு, பலவீனம், ஒரு அசதியாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறோம். ஸோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டு வந்து ஒரு பாரத்தை கொடுத்தாங்க. அதுக்காக ஜெபம் பண்ணேன். அப்புறம் நிறைய காரியங்களை பேசினாங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா 22 அதிகாரத்தில் ஒரு காரியத்தை ஆண்டு சொல்கிறாரு. அதாவது சீஷர்கள் கேட்பாங்க, நம்ம அந்த புளிப்பில்லாத அந்த அப்ப பண்டிகை வரல, அதில் வந்து நம்ம வந்து எப்போ வந்து எங்கே போய் நம்ம வந்து இந்த பஸ்கா வந்து நம்ம பூசிக்கலாம், எங்கே நம்ம ஆயத்தம் பண்ணலாம் அப்படி சொல்லி கேட்கும்போது ஏசுசாமி வந்து ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும்போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷனை உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் இடத்திற்குள் நீங்களும் போய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ ஆண்டு வந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன், ஒரு கிராமத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா தண்ணி கூட ஒருத்தன் எடுத்துகிட்டு வருவான். ஸோ எல்லாமே இயேசுசாமிக்கு தெரியுது. நீங்கள் அவன் பின்னாடியே போங்க, அவன் வீட்டுக்குள்ளே போவான். அங்கே வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே வீட்டு எஜமான் இருப்பான். நீங்கள் அவன்கிட்ட வந்து நாங்கள் தங்குறதுக்கு தகுதியான இடம் எங்கே அப்படி சொல்லி நீங்கள் கேளுங்க. அவன் வந்து ஒரு மேல் வீடு விரித்திருக்கிற எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆயத்தம் பண்ண வச்சுருக்கிற ஒரு மேல் வீடை உங்களுக்கு காண்பிப்பான், உங்களுக்கு காண்பிப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ கரெக்டாக தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறத பார்க்குறோம். நம்மை அறிந்திருக்கிற தேவனை பார்க்குறோம். நம்ம தூரத்திலிருந்து அறிகிற தேவன், சகலமும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக நம்ம கூட இருக்கிறத பார்க்குறோம். ஸோ நம்மளோட வாழ்க்கையிலையும் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பாத்திரம் கழுவிட்டுருக்கோமா அதையும் தெரியும், நம்ம நடந்து போயிட்டுருக்குறோமா நம்ம அதுவும் தெரியும் ஆண்டருக்கு, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாத்தையுமே ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் பார்க்கும்போது நம்ம அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இன்னொரு பக்கம் அவர் சகலத்தையும் அறிகிற தேவன், நம்முடைய தேவைகளையும் அறிந்திருக்கிற தேவன், நம்ம தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம வந்து மத்தேயு மார்க்லேயே வந்து ஒலிவ மலையில் தேவன் எப்படிலாம் ஜெபம் பண்ணார், முதல்ல முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணார். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்ச நேரம் முழங்கால் போடுறதுக்கே முடியாமல் ஆயிடுறோம். ஆனால் வந்து அன்று முழங்கால் பண்ணிவிட்டு ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் வந்து முழங்கால் போட்டு நம்ம ஜெபம் பண்ணணும், அதுதான் அன்று விரும்புகிறாரு. அப்புறம் வியாகுலப்பட்டு ஜெபம் ஒரு பாரத்தோட ஊக்கத்தோட
அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிறத குறித்து நமக்கு தேவன் அதிகமாக அந்த கடைசி நாட்களில் சொல்லியிருக்கிறார். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கடைசி ஒவ்வொரு அதிகாரத்தோட கடைசிலையும் இந்த வார்த்தைகள் இருக்கிறத பார்க்குறோம் ஜெபத்தை குறித்து அதிகமாக. ஏசுசாமி கூட பகலில் வந்து பிரசங்கம் பண்ணிவிட்டு ராக்காலத்தில் ஓடியோ மலையில் போய் அவர் ஜெபிக்கிறத பார்க்குறோம். முழுவதும் ஜெபித்தார் அப்படிலாம் விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 24ஆம் அதிகாரத்தில் வந்து நிறைய காரியங்கள் வந்து ஏசுசாமி என் கூட பேசினாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கல்லறை கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்துச்சு. ஸ்திரீகள் வந்து வருவாங்க ஏசுசாமியை பார்க்குறதுக்காக. அப்போ இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வருவாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது அந்த கல் வந்து புரட்டி தள்ளப்பட்டிருக்கும். இதில் பார்க்கும்போது தேவன் தடைகளை அகற்றுகிற தேவனாக இருக்கிறாரு. மனுஷனால் இவ்வளோ பெரிய கல்லை வந்து ஒரு தனி மனுஷனால் அதை இது பண்ண முடியாது. ஆனால் தேவன் மனுஷனால் எது முடியலையோ அதை செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய தடைகள் எல்லாத்தையும் புரட்டி தள்ள வல்லமை இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கல்லறை காலியாக இருந்தது. அவங்க உள்ளே போய் பார்க்கும்போது ஏசப்போட சரீரத்தை அவங்க காணல. ஏசு கிறிஸ்து வந்து உயிரோடு எழுந்தார். மரணம் வந்து ஒரு கடைசி காரியம் கிடையாது. அவர் ஜெய கிறிஸ்துவாய் அவர் ஜெயிக்கிற தேவனாய் உயிரோடு எழுந்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் நம்ம மறிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கை காலியாக மாறப்போகுது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே அது ஆரம்பம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பிழைத்திருக்க போகிறோம். ஒரு வசனம் வந்து இருக்கும், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் அங்கே தேவதூதர்கள் சொல்லுவாங்க, அவர் வந்து உயிரோடு எழுந்தார், அவர் ஏற்கனவே சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் வந்து சொல்லுவாங்க. நம்மளோட வாழ்க்கையில் அவங்க வாக்குத்தத்தத்தை மறந்து போயிருந்திருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருப்பார். அதை நிறைவேற்ற இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறாங்க. நாலாவது பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் வந்து ரொம்ப விசுவாசம் வச்சாங்க. ஏசுசாமியை பற்றி சீஷர்கள் தேவதூதர்கள் சொல்லுவாங்க, அவர் ஏற்கனவே வந்து கலிலேயில் இருந்த நாளில் அவர் சொன்னதை வந்து நீங்கள் நினைவு கூறுங்க, அவர் சொன்னபடியே வந்து என்ன பண்ணார்னா உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் வந்து அந்த ஸ்திரீகள்கிட்ட சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்திரீகள் வந்து அந்த நேரத்தில் வந்து ஏசுசாமியை பார்த்த மாதிரி காமிக்கலை. ஆனால் வந்து விசுவாசித்து அதை போய் வீட்டில் மற்ற எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. மகத்தில் மாதிரி அவங்க கூட இருந்தவங்க எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள யாருமே நம்ப மாட்டாங்க. அவங்களுக்குலாம் அது வீண் பேச்சாய் தோன்றினது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ யாருமே நம்ப மாட்டாங்க. காணாமல் இருந்தும் அவங்க விசுவாசித்தாங்க. ஒரு தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு, அந்த வாக்கு தத்தத்தை அவங்க நினைவு கூர்ந்தாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வந்து தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்து போயிருக்கலாம், விசுவாசிக்காமல் இருக்கலாம். இன்றைக்கி வந்து அதை நினைவு கூர்ந்து பாருங்கள். அப்புறமா அதெல்லாம் சொன்னக்கப்புறம் பேதுரு வந்து என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் ஒரு விசுவாசம், ஒரு பயம், அந்த ஒரு கலக்கத்தோட கல்லறைக்கு போவான். கல்லறையில் போனக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா சீலைகளை தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டு அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் பார்க்குறான் ஏசுசாமி இல்லாததை. இதில் பார்க்கும்போது சீலைகளை தனிப்பட ஏசுசாமி உயிரோடு எழுந்தக்கப்புறம் அதை வந்து ஒரு மடித்து அதை ஒரு இடத்துல ஒழுங்காக வைக்கிறாருன்னு பார்க்குறோம். நம்ம தேவன் ஒழுங்கின் தேவன் சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொரு மார்க்கில் கூட வந்து அதை வந்து சுருட்டி ஒரு இடத்துல வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படியே போடல, உயிரோடு எழுந்த தேவன் அதை நீட்டாக அதை ஒழுங்காக அதை மடித்து ஒரு இடத்துல வச்சதை பார்க்குறோம். நம்மளும் வந்து நம்ம வீடு வந்து சுத்தமாக வச்சுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு, நல்லா நீட்டாக வச்சுருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஸோ இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை பயணத்தில் நீங்களும் பயணிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நான் இந்த லூக்கா முழுசும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவன் கிருபை செஞ்சாங்க. ஸோ லூக்காவில் பார்த்திங்கன்னா நான் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நிமிஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் மொத்தம் எழுதியிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 150 மணி நேரங்கள், அதாவது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆச்சு. எனக்கு லூக்கா சுவிசேஷத்தை மட்டும் படித்து முடிக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆச்சு. நீங்களும்
சில மணி நேரங்கள் தேவனுக்காக அவரோட பாதத்தில் அவருடைய சன்னிதானத்தில் நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா நம்மளாலையும் படிக்க முடியும். வேதத்தை நம்ம அதிகமாக வாசிப்போம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.